கிடப்போமா? ம். வணக்கம் வந்தவனிக்கு நலப்பறைகள். பத்தியெல்லாம் என்கிட்ட எப்படி பற்றி தின்னுக்கிட்டு இருக்கா பத்தியெல்லாம். சரி, அவள் எப்போ என்ன திங்கிறான்றதை லேட்டாக காமிக்கிறேன். இன்றைக்கி என்ன நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்? என்ன பார்க்க போகிறேன்? ஓ மூஞ்சி தான் இன்றைக்கி பார்க்க வச்சுட்டு போயிருக்காங்க எல்லோரும். பிள்ளைய ஸ்கூலுக்கு போயிடுச்சு. கிங்ஸ்டாமா காமநாயக்கன்பட்டி வந்து நடந்து போயிட்டாங்களா? பாதயாத்திரையா? கோயிலுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு. நாளைக்கு வந்து பரலவமதா, காமநாயக்கன்பட்டி பரலவமதா திருவிழா. நல்ல பேராலய பெரும் திருவிழா, செம்ம சூப்பராக கிராண்டாக இருக்கும். நம்ம வந்து வருஷம் திருவிழாவுக்கு போயிட்டு அப்படியே ஊட்டி கொடைக்கானல்லாம் போனதில்லை. சரி, எங்கிட்ட ஏதோ ஒரு பக்கம் ஊட்டி எங்கிட்டாட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம்லாம். இந்த வருஷம் போகலை. என்ன காரணம்னா, இங்கே உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் கிங்ஸ்டாமா வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தலைவி பண்ண சிறப்பு சம்பவம். அது சங்கட்டமான விஷயந்தான். நடந்து முடிஞ்சிட்டு நல்லபடியாக ஆப்ரேஷனும் முடிஞ்சிட்டு அவன் நல்லா 100% க்யூர் ஆகிட்டா. அதனால சும்மா காமெடிக்காக சம்பவங்கள் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிட்டா. இன்றைக்கி அவங்க நடந்து நேற்று போயிட்டாங்களா, கிங்ஸ்டாமா கோயில் போயிட்டாங்க. பிக்கப் பண்ணுறதுக்காக மாமாவும் போயிட்டாங்க. பிள்ளைய ஸ்கூலுக்கு போயிடுச்சு. நானும் ஜெஸ்கிரீன் தான் இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்ன ஏதாவது சொல்லிய அது எப்படின்னா, ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்ததுலேருந்து இந்த வாயிடும் இல்லை, ஒரு கருவாடும் இல்லை வச்சுட்டு என்ன பண்ணு அப்பெல்லாம் அந்த வாய் மட்டும் மக்களை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம் 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 காலையில் 8 மணிக்கு அரைக்கிற வாயும் நம் 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 தான் நைட்டு 10 மணி வரைக்கும் அரைச்சிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு காலையில் வச்சு கொஞ்சம் லெமன் சோறு இருக்குது. ஜெஸ்கிரீன் வந்து அவளுக்குன்னு மத்தியான சாப்பாடு அவளுக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது இன்றைக்கி என்னென்னு தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு அவள் என்றைக்கு டயட் ஸ்டார்ட் பண்ணால், டயட்னு இல்லை, அவளுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் டயட் சாட் கொடுத்துருந்தாங்க, இதுதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அன்னையிலேருந்து அவளோடு சேர்ந்து நானும் அதை தான் தின்னுக்கிட்டு இருக்கேன். ஜஸ்கிரீனு எல்லோரும் மீன் கறி அப்படி இப்படின்னு சாப்பிட்டாங்க. இருந்தாலும் ஜஸ்கிரீனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ல, எல்லோரும் திங்கிறாங்கடா அப்படின்னு. அதனால் நானும் அவளோட கம்பெனி கொடுத்து அதெல்லாம் சாப்பிடாம அவன் என்ன திங்கிறாளோ அதுவும் நானும் தின்னுக்கிட்டு இருக்கேன். வாங்க இன்றைக்கி என்ன செஞ்சு தர்றான்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து காட்டி அதை காட்டல. இது வந்து திராட்சை பார்த்துக்குங்க. இந்த திராட்சை ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நான் தான் சைடில் வாங்கிட்டு வந்தேன். இல்லை, நான் இப்போ என்ன இருக்குன்னா, பேக்கிங் சோடா போட்டு உப்பு போட்டு தண்ணியில் கழுவிட்டு வச்சுருக்கேன். நான் வீடியோ போட்டேன், மறந்தடிக்காங்க. நான் தான் போட்டு க்ளீன். இந்த யூடியூப்பில் ஒரு சில வீடியோலாம் பார்த்துட்டு அந்த இதெல்லாம் பயன்படுத்துகிறது 1 நம்பர் இவங்க தான். இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? அப்படியே கீரை சூப்பு. இது வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு காலை சாப்பாடா காலை சாப்பாடு சொல்கிறேன். இது எனக்கு வச்சது அடை தோசை. இது வந்து வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி, தேங்காய் இல்லாத சட்னி. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு 11 மணி அளவில் இந்த சூப்பு குடிச்சிருக்காங்க, கீரை சூப் இன்னைக்கு. அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடு செய்ய போகிறாங்க. வாங்க என்னான்னு பார்க்கலாம். அந்த சூப்பை எனக்கும் கொடுத்தா நானும் கொஞ்சம் குடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், காய்கறி எடுத்து வச்சுருக்கா. இன்றைக்கி வந்து முட்டைக்கோஸ், சவ் இந்த இருக்கு பாருங்கள். அந்த கீரை சூப் எப்படி அழகாக இருக்குது பற்றியெல்லாம். இதுதான் கீரை சூப். அதுக்கப்புறம் இது வந்து இவங்களோட சமையல் பொருட்கள். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே 2 சமையல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து உப்பு சப்பு இல்லாத சமையல். என்னது திராட்சைமா? கையில் தட்டிக்காமி சாந்தேர பயிருக்குண்ணே. ஊற வச்சிடலாம். அப்படியா? ஊற வச்சிருவான். இந்த நாளுங்க நான் காட்டுறேன். இது வந்து இவளோட இங்கே இருக்கு, பேர் இருக்கு, சிறுதானிய துணியரிசி. ஒவ்வொரு அரிசி இருக்கும், இதில் எல்லாமே இருக்குது. அவங்க யூஸ் பண்ணுற உப்பு பார்த்திங்கன்னா இது பிங்க் சால்ட். அதுக்கப்புறம் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில். இதுதான் ஜெஸ்கிரீன் சமையலுக்கு வந்து தனியாக வந்து ஆலிவ் ஆயில், பிங்க் சால்ட்டு. அவளுக்கு தேவையான அரிசி வகை, கோதுமை எல்லாமே இங்கே இருக்குது.
அதுக்கப்புறம் அவங்களுக்கு பால் பாக்கெட்டு கூட சப்பாத்தி ஏதாவது செஞ்சானா நான் மட்டும் தின்ன மாட்டேன், வீட்டில் இருக்க 5 பிள்ளைங்க எல்லாருக்கும் கொடுத்து போனேன். இது வந்து இங்கே பாருங்க, மத்தியானம் சாப்பாடு செய்ய போகிறா. இது எதுக்கு ஊற வச்சிருக்கானா, சாயந்தரம் டீக்கு சுக்கு டீ போட்டு இதை அவிச்சு, ஆமாம் சுக்குமணி டீ போட்டு இதை அவிச்சு, இது வந்து சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு. காலையிலேருந்து என்ன பண்ணுவீங்க கரெக்டாக சொல்லுங்கள்? காலையில் எழுந்திப்பீங்க? காலையில் எழுந்திப்பேனா, காலையில் எழுந்திச்சோன்னா ஒரு நாள் வந்து ஓம தண்ணி குடிக்க சொல்லுவாங்க, ஒரு நாள் சீரக தண்ணி, அப்புறம் புதினா தண்ணி, லெமன் தண்ணி இப்படி குடிக்க சொல்லுவாங்களா. அதுக்கடுத்து அது குடிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு மாத்திரை போடணுமே. அது வேற இரு. அதுக்கடுத்து கொழுப்பில்லாத பால் குடிக்கணும். ஆமாம், கொழுப்பே இல்லாத பால் வந்து வாங்கி தண்ணி பாலாக வாங்கி அதை காய்ச்சி குடிக்கணும். அதுக்கடுத்து மாத்திரை போடணும். மாத்திரை வெறுங்குடல் மாத்திரை போடணும். போட்டுட்டு நல்லா 1/2 மணி நேரம் கழிச்சு நெருங்குடல் மாத்திரை வந்து தண்ணி குடிச்சிட்டு போடணும். சொல்லி டீ நீ சொன்ன டீ தான் இதெல்லாம். அதுக்கடுத்து 1/2 மணி நேரம் கழிச்சு காலை சாப்பாடு. அந்த சாப்பாடில் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்றா கரெக்டாக சொல்லு. ஒரு கொள்ளு தோசை, அதுக்கப்புறம் கொள்ளு தோசை தான் அது என்ன இட்லி செய்வியே, ரவா இட்லி, கோதுமை ரவா உப்புமா, அப்படின்னா அரை கோதுமை சொல்லுவாங்கல்ல, அதுல உப்புமா, அடை தோசை, அடுத்து ஊத்தப்பம். அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்ல மாட்டினது பூரா நான் தான் சொல்லு. அப்படிதான். அதுக்கடுத்து மத்தியானம் சொல்லு. என்னது அளவு இதுனா? அப்புறம் மதியானத்துக்கு அதுக்கடுத்து ஸ்நாக்ஸ் இடைவேளையில ஃப்ரூட்ஸ், சூப்பு, பழங்கள். அப்போ எனக்காவது ஒரு தடவை இது வந்து லெமன் ஜூஸு இப்படி. இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் என்ன என்றால் திராட்சையும் சப்பத்தண்ணிமான ஆரஞ்சில் அது சும்மா ஒன்று 2 கொடுத்தேன். 2 சொல்ல எனக்கு கொடுத்த ஆரஞ்சுன்னு. ஆனால் அது நல்லாவே இல்லை. மதியத்துக்கா குதிரைவாளி அரிசி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று நேற்று ஒன்று பண்ணிடணுமா? அந்த சம்பவத்தை சொல்லுங்க. நேற்று ஐயோ அது என்ன சொல்ல, கடைசியில் கொஞ்சம் தக்காளி சோறு தின்னு உட்காந்துருந்தேன். நேற்று கருப்பு கவனி அரிசியை கஷ்டப்பட்டு விடிய உட்காந்து காலையில் ஊற வச்சு மத்தியானம் 42 விசில் போட்டு ஆக்கி வாயில் எடுத்து வைக்க மூக்கி ஒரு கடல் தண்ணியை குடித்த மாதிரி ஒரு ஃபீலு. அவளே தூக்கி போட்டுட்டா. இன்னைக்கு இதா ஆமாம் குதிரைவாளி தொண்டுடல. எப்பயுமே நம்ம சமையல் வந்து மீன் குழம்பு அது இதுமா இருக்கும்னா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இந்த குதிரைவாளியில் சோறு, அடுத்து இது வந்து பொரியல். அப்படின்னா பொரியல்னா அந்த எண்ணெய் ஊற்றி பொரியல். இது வந்து கூட்டு பருப்பு போட்டு இது ஒரு கூட்டு, அவ்வளோதான். அதுக்கடுத்து தயிர் முட்டை. மிளகு குழம்பு வேற இன்னைக்கு. மிளகு குழம்பு. மிளகு குழம்பு வைக்க போறீங்களாக்க? ரசம், தயிர், இதுல வேற முட்டை வேற சாப்பிடுது. அந்த முட்டையிலே கொடுமை என்னன்னா மஞ்சக்கரை தின்னக்கூடாது, மஞ்சக்கரை சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு தயிர், முட்டை, ரசம் இது எல்லாமே சாப்பாட்டில் வந்து கம்பல்சரி எல்லாமே இருக்கணும். அதனால எங்கள் அக்கா நான் வைக்கிற ரசத்தை டம்ளரில் ஊற்றி குடிப்பேன். என்ன கப்பு? ஏன்னா எனக்கு அளவு கப்பு. ஏன்னா எனக்கு சுமித்ராவுக்கு கரெக்டான அளவு கப்பு. 2 பேர் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் நீங்கள்லாம் பார்க்க போகிறீங்க பாருங்க. இன்னைக்கு குக்கரில் எடுத்துருந்தாருங்க, குக்கர் சைஸ் எடுத்துக்கோங்க. இந்த குக்கரில் தான் சோறு ஒரு ஆளுக்கே பத்தாது, அது 2 பேர் சாப்பிடுவோம். ஆனால் இந்த இருக்கு பாருங்க. எப்போவுமே எந்த சாப்பாடாக இருந்தாலும் சாப்பாடு வந்து அளவாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தாங்க இது வந்து காலையில் பிள்ளைகளுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை, உருளைக்கிழங்கு வந்து ரவுண்டாக வெட்டி பொரிச்சிருந்தேன். இது வந்து லெமன் சோப். இது வந்து மதியத்துக்கு மரிதாஸ் இருக்கான், அவனுக்கு நான் கொடுத்துக்கிறலாம். என்ன பண்ணுறீங்க? எடுத்து சரிங்களா? அரிசிக்கு எத்தனை கப் தண்ணி ஊற்றணும்? 3 கப்பு தண்ணி ஊற்றணும். 3 கப். எல்லா செய்முறையை பூரா ஒன்று கூட வீடியோ எடுக்கணும். 1 கப்பு, 2 கப்பு, 3 கப்பு, 3 கப்பு. கெமிஸ்டாக மருந்து கொடுத்துருந்துருக்காங்க. கேளுங்க,
ஓ நீங்கள் போட்டது பிங்க் சால்ட் இத்தனைக்கும்னா அதுவே அவ்வளோ கஷ்டமா? நைட்டி வச்சு விட்டுறாங்க. முடிக்கியா? அவ்வளோதான். வைங்க. குதிரைவாலி அரிசி சோறு 3 விசில் வரணும். 3 விசிலில் ரெடி ஆகிடும். வாங்க காய்கறி வெட்டலாம். வாங்க வீடியோ எடுக்கலாம். பார்த்துக்கிறேன் விசில் அடிச்சா. நான் வெட்டவா? நான் சுமித்ரா ஆட்டிக்கிட்டு இருக்கா. எங்கள் மாமா இல்லாதனால, ஆளுக்கு இல்லாதனால ஒரே கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆளுக்கு எல்லோரும் இருந்தாங்கன்னா நான் வந்து சோறு, குழம்பு, ரசம், மீன் பொரிக்கிறது, தொட்டுக்கிற பக்கம் நான் பார்த்தேன். ஜெஸ்டின் வந்து அவளுக்கு வந்து 2 கூட்டு ஏதாவது தொட்டுக்கிறேன். இப்போதைக்கே அவள் பார்த்துக்குவேன். இப்போ கொஞ்சம் நல்லா சரியாயிட்டாலும் அதனால பார்த்துக்குவேன். முன்னே அவனால் பார்க்க முடியும். காலையில் ஸ்கூலுக்கு சாப்பாட்டு எல்லாம் இதெல்லாம் நான் பார்க்குவேன். வேலைகளை பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நைட்டுக்கு மூணு விசில் வந்துருச்சு. விசில் அடுத்து என்னன்னா இந்த நதியா சவுச்சவுக்கா சவுச்சக்கா அதே மறந்துட்டியா? கொட்டை முழுசாக எடுத்துடலாம். வெட்டிட்டியோ? நம்ம கொட்டை இல்லை இது வெட்டியாக இருக்குது. வெட்டிட்டு வெட்டிட்டு ஏன்னா சவுச்சவுக்கா போட முடியாது. போடலாம். 2-3 சவுச்சவுக்கா வாங்கி சமைக்காம போடு. வெங்காயம் மாதிரியா போட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள அது வாடகைக்கு முளைஞ்சு வந்துடும். மண்ணுக்குள்ள புத்துச்சுன்னா வளர்ந்துடும். இல்லை பூசணிக்காய் விதை நேற்று என்ன கூட்டு வச்சேன் தின்றதோட சரி மறந்து போயிருந்தேன். பீர்க்கங்காவா ஹைலைட் இல்லைன்னா பூசணிக்காயெல்லாம் சாப்பிட்டோம். பூசணிக்காய் சூப்பு குழந்தை பூசணிக்காவே சாப்பிட்டது இல்லை. ஆனால் பூசணிக்காயெல்லாம் சாப்பிட்டோம். வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கு. பூசணி விதை அப்புறம் வந்து பீர்க்கங்காய் விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சுமித்ரா. கூட்டுக்கிட்டு நல்லா பெருசு பெருசாக நல்லா பெருசு. எந்த ஜூஸ் கொடுத்தாலும் தண்ணிக்கு ஈடாக வராது. வெயிலுக்கு தண்ணி தவங்க ரொம்ப விசில் விட்டாச்சு. இது ஏன் குழந்தைன்னு இருக்குன்னா ஆறுனு பின்னாடி நல்லா ஆயிடும். ஆறுனதுக்கப்புறம் அரிசி மாதிரி ஆயிடுவாங்க. பொதுவாக குக்கரில் ஆக்குற சோறு ஆறுனதுக்கப்புறம் பயிர் மாதிரி ஆயிடும். அதனால நம்ம இது குதிரைவாலி அரிசி சாதம் ரெடி. காய்கறி வெட்டியாச்சு. கூட்டு வைங்க. திறந்து பொரிக்கும் சட்டி எடுக்க வேண்டும். பொரிக்கான் சட்டி. இப்போ வந்து என்ன வைக்க போகிறோம்? முட்டைக்கோஸ் கூட்டு வைக்க போகிறோம். சட்டி அடுப்பில் வச்சு சட்டி சூடாகிட்டு ஆலிவ் ஆயில் நல்லா பார்த்துக்கோங்க. சட்டியில் பட்டும் படாமல் கொஞ்சோண்டு ஊற்றணும். நான் கேலிலாம் பண்ணலை ஜெஸ்கினுக்கு அப்படி தான் சமைக்கணும். எண்ணெய் ஓவராக இருக்கக்கூடாதுல்ல. அதனால கொஞ்சம் அந்த போடுற கடுகும் இந்த கருவேப்பிலையும் வத்தலும் கருவுறதுக்காகத்தான். கடுகு எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சோண்டு கடுகு. பொருள் என்னென்ன எடுக்கணும் இதுக்கு வர மாட்டேங்குது. ஸ்ட்ரக் ஆகுது. இதுக்கு வர மாட்டேங்குது. இன்னும் வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது. முடிஞ்சோடனே எங்கள் வீடை நாங்கள் ரொம்ப அழகாக வச்சுருப்போம். இன்னும் ஜெஸ்கின்னு எங்கள் பிள்ளைய வளர்ந்துட்டா எங்கள் வீடு அழகாகிடும். ரொம்ப அழகாக இருக்கும். அழகோ அழகு. பத்தலும் பரவாயில்லை. இந்த இது கரெக்டாக கட்ட வேண்டும். தெளிக்க வேண்டும். லெமன் சார். நான் இவர் கேட்காரு என்ன சாப்பாடு அப்படின்னு. என்ன சாப்பாடுனா சாப்பிடுவீங்க சாரே?
என்ன சாப்பாடுனா சாப்பிடுவீங்க? இதில் ஒரு ஹைலைட்னா சாப்பாடுனாவே சாப்பிடுவேன். இதில் ஒரு ஹைலைட்னா நான் தான் போவேன் நைட்டு எல்லாரும் இட்லியும் அது என்னது தந்தூரியா கிரில்லு ஒரு ஆள் நான்லாம் ₹1 தான் கொஞ்சோண்டு தான் ஸ்கிரீன் சாப்பிட்டேன். வேற ஒரு ஆள் இதை கொடுத்து கொலை பார்த்துச்சு. எங்கள் மாமா என்னாச்சு அதெல்லாம் பரவாயில்ல, ஒரு பீஸ் சாப்பிடுங்க ஒன்றும் ஆகாது. அவங்களுக்கு வந்து சின்னதுகளுக்கு வாங்கினாங்க கிரில்லு மாமா, அதோட இப்போ ஜெஸ்கிலின் உட்காந்துருந்தாளா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமாம், ஜெஸ்கிலின் எங்கள் வீட்டில் அதை விரும்பி சாப்பிடுவா. சரி அத்தாச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்களேன்னு எத்தாச்சி பரவாயில்ல ஒரு பீஸ் சாப்பிடுங்கன்னு எடுத்து கொடுக்காங்க. சின்ன பிள்ளைங்க வீட்டுக்கு பின்னாடி நிறைய என்னது அப்படி கிடையாது. நம்ம ஆசைப்பட்டு ஒரு மேக்கி வாங்கி அது பாதி முக்கால்வாசி அவர் தான் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து மிட் நைட் சமையல் பண்ணுற 2 பேர், ஒன்று ஜெஸ்கிலின்னு ஒன்று மரிதாஸ். நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு ஒடிக்க தூங்கிடுவோம்ல, அதுக்கப்புறமும் அடுப்படியில் ஒரு சமையல் ஓடும். இவன் வந்து தக்காளி வெங்காயத்தை வதக்கி பிரியாணியை போட்டு எண்ணத்தையா போட்டு இவன் பெரட்டி தின்னுக்கிட்டு இருப்பான். இவன் அடுப்படியில் மிச்சம் வச்சதா இவன் சொல்லட்டிட்டு போயிடுவான். ஃப்ரிட்ஜில் ஸ்கூலுக்கு இப்படியாக்குன்னு வச்சுப்பான். அது சாமத்துல நண்டு கனவா இறாலு இது எல்லாம் பழக்கமா நான் பண்ண மாட்டேன். இவன் தக்காளி வெங்காயம் ஸ்கூலுக்கு இருக்கிறது இவன் காலி பண்ணிடுவா. ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எடுப்பேன், கூட்டு மாதிரி பிரியாணி பொடி இதெல்லாம் கரம் மசாலா போட்டு சோத்த வரையும் தின்னுட்டு கிளம்பிடுவான். உனக்கு லெமன் சோறு இருக்குடா. ஆனந்த பூங்குதடி ஆனந்தின் வாழ்றான். இப்போ வந்து சவு கூட்டு எப்படி சிம்பிளாக எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கேன். சரி பாருங்க, தக்காளி வெங்காயம் அது கூட்டுக்காக. இது முட்டை 4 தான் சொன்னியாக்கும். ஏன் அவங்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கலாம்ல? அவங்க எதை சாப்பிடுவாங்க? 4 கொண்டு சாப்பிடுவோம். சரி 4 பேர். முட்டை வந்து அவிக்கணும். இதுதான் பசிப்பருப்பு கிலோ கணக்காக வாங்கி வைக்கணும். ஜெஸ்கிலின் முட்டையை வந்து அவிய போட போகிறோம். முட்டையை அவிய போடுற இடம் வந்து அந்த இருக்குது கர்நாடகத்தில் வந்து கொஞ்சோண்டு கேஸை மிச்சம் கொடுத்துருக்குதான். காலையில் ஒரு சம்பவம், சிறப்பு சம்பவம் என்றால் கேஸ் முடிஞ்சிட்டு காரணம் எங்களை காப்பாற்றி விட்டுச்சா. ஒரே ஒரு பிரியாணி வைக்கிறது கரெக்டாக 1.5 மணி நேரம். கொஞ்ச நேரத்தில் அவிச்சிடும் முட்டை. பாசிப்பருப்பு கழுவிட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சவு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம். சவுக்கா கூட்டு வந்து இந்த மாதிரி நல்லா சிம்பிளாக வச்சிடலாம், வேகமாக வேலை முடிஞ்சிடும். ஏதாவது அர்ஜென்ட் வெளியே போகணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி உப்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிடணும். அப்படியே போடு 2 பச்சை மிளகா இல்லை அப்படியே போடு. முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. தூக்கி வச்சுட்டு விசில் போட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். வரேன். கிராசரி ஐட்டங்கள்லாம் தான் இங்கே தான் வச்சுருக்கோம். அதனால் கிராசரி ஐட்டத்தை வேற வெளியே சொல்லாத. ரகசியம்ண்ணே, ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. என்ன சிதம்பர ரகசியம் அது ஏன் அப்படி வச்சுட்டு இதில் ஒரு லட்சம் கருவேப்பிலை இருக்குது. என்ன சீக்கிரா இந்தா அப்படியே உள்ள போட்டேன் உள்ள போட்டுறேன். புட்டு ரெடி. வச்சு அவ்வளோ சாப்பிட போகிறோம். ஓகே சொல்லுங்கள். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. குதிரைவாளி அரிசி சாதம், முட்டைக்கோசு, சவு அவிச்ச
முட்டை இருந்திருக்கு, அவிச்ச முட்டை தயிர். இதாங்க சாப்பாடு. இதான் வந்து ஜெஸ்கிரீனோட சாப்பாடு. சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, டேஸ்ட் எப்படி இருக்கு? கூட்டாளிங்க போதும் போதும், கிடச்சிது போதும். சோறு கொஞ்சமாகவும் கூட்டெல்லாம் நல்லா நிறையாவும் ஊற்றி சாப்பிடுவோம். லைட்டாக பச்சை தண்ணியில் போட்டுக்கிறோம், எல்லாரும் போட மாட்டாங்க. ஜெஸ்கிரீனு ஆள்க கோயில்பட்டிக்கு படம் பார்க்க போய்கிட்டு இருக்காங்க. ஃபோன் அடிக்கேன். கோயில்பட்டியில் படத்தை முடிச்சுட்டு காமராஜப்பட்டி போய் பிள்ளைகளுக்கு பொம்மைங்க வாங்கிட்டு வருவாங்களாம். எல்லாரும் சோத்தில் தான் கூட்டு போவாங்க, கூட்டில் தான் சோத்தை போடுவாங்க. சாதம் சாரி இருக்குது இருக்கிறப்ப தானாச்சும் சூப்பராக இருக்குங்களா? நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கு. ஐயோ இவங்க வீடியோவில் காய்கறிலாம் இருக்குடா அப்படின்னு. காய்கறி கூட்டு வச்சோம்னீங்களே, அதை வீடியோ எடுத்தோம்னீங்களே, கண்டிப்பாக அது வந்து பர்ஃபெக்டாக இருக்குமான்னு தெரியாது. அதனால தான் அதெல்லாம் காமிக்கிறது கிடையாது வீடியோவில். என்ன ஸ்க்ரீனு கொஞ்சம் சவுண்டா லைட்டாக. நானும் சுமித்ராவும் மட்டும்தான் தின்னு. நாங்கள் 2 பேர் மட்டும் தான் கூப்பிட்டு சாப்பிடுவோம். நான் ஜெஸ்கிரீனு மரிதாஸ். மருதாசு கடை வேண்டதே இல்லை. ரொட்டீன் வந்து மதியானம் வரதான். இப்படி எனக்கு டைம் இருந்துச்சுன்னா சாயந்தரம் வாய்ப்பு இருக்காது, ஏன்னா இப்போ எடிட் பண்ணி இதை போஸ்ட் பண்ணிடுவேன். சாயந்தரம் வந்து ஒரு சுக்குமல்லி காப்பி சுண்டல் வச்சு சாப்பிடுவாங்க, இப்படி ஒரு பயிர் வகை. அதை நான் வந்து இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டுறேன். சாயந்தரம் ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம், அன்றைக்கெலாம் மோமோஸ் செஞ்சு கொடுத்தா. அதுவும் என்ன மோமோஸ்? பச்சரிசி மோமோஸ். மோமோஸ்னாவே எதில் செய்வாங்க? மைதாவில் செய்வாங்க. இவங்க பச்சரிசியில் செஞ்சு கொடுத்தாங்க. அன்னைக்கு நான் செஞ்சது கொலக்கட்டை, மோமோஸ் இல்லை, வெஜ் கொலக்கட்டை. பிள்ளைகளுக்கு வந்து இனிப்பு கொலக்கட்டை பண்ணி கொடுத்துட்டு நானும் சுமித்ராவும் வச்சு கொலக்கட்டை. பாய் சொல்லு. பாய் நான் வச்சா மாதிரி சொல்லுவேன். பாய். டீஸ்டா மாதிரி சொல்லணும். அவ்வளோதான். நானும் சாப்பிட போகிறேன்.